அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா விருதுகள் என்றாலே சிறப்பு தான். அதுலயும் தேசிய விருது பெறுவது என்றாலும் மிக மிக சிறப்பானது. அப்படி ஒரு தேசிய விருது ஒரு குழுவை சார்ந்தவர்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நெசவு தொழிலுக்காக. அந்த நெசவு தொழிலுக்காக தேசிய விருது பெற்ற, அதை மேற்பார்வை செய்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்மிடம் இணைந்திருக்கிறார். அவர் எதற்காக தேசிய விருது வாங்கியிருக்கிறார், எதற்காக இந்த சிறப்பு அந்த குழுவுக்கு கிடைத்திருக்கு, அவருக்கு இல்லை இந்த தேசிய விருது, அந்த குழுவுக்காக எதற்காக எல்லாம் இது கிடைத்தது என்று அவரிடமே நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா, உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. ஐயா, எனது பெயர் ராதாகிருஷ்ணன். நான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் வட்டம் சிறுமுகை கிராமத்தை சேர்ந்தவன். எனது குடும்பம் நெசவாளர் குடும்பம். நான் சிறுவயதிலிருந்தே நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தில் மேலாளராக பணிபுரிந்து கைத்தறியில் ஏதாவது சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காக நமது சிறுமுகை பகுதியில் கைத்தறி நெசவில் சேலை செய்ததை பட்டு ரகங்களுக்கு மாற்றி அந்த பட்டு ரகத்தில் ஏதாவது புதிதாக சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காக முதலில் 1,64,492 கலர்களை கொண்ட ஒரு பட்டுப்புடவினை தயார் செய்து அன்றைய தமிழக முதல்வரிடமிருந்து பாராட்டுதலை பெற்றோம் எங்கள் சங்கத்தின் மூலமாக. அந்த சேலை அவரிடம் பரிசு பெறும் பொழுது மேலும் இவரிடமே இன்னொரு பரிசு பெற வேண்டும் என்பதற்காக ஆலோசித்ததில் முதல்வர் கலைஞர் அவரிடம் பெறும் பொழுது அவருக்கு பிடித்ததில் செய்ய வேண்டும். அவருக்கு பிடித்தது தமிழில் அவருக்கு திருக்குறள் சிறப்பாக பிடிக்கும் என்பதற்காக அந்த எண்ணத்தில் உருவானதுதான் இந்த திருக்குறள் சேலை. அதுவும் ஒரே புடவையில், அதாவது 620 மீட்டரில் 1330 திருக்குறளையும் அதிகாரத்துடன் பகிர வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்டு கிட்டத்தட்ட 7 மாதங்கள் அதுக்கு திட்டமிட்டு கோப்டெக்ஸ் மூலம் உதவி பெற்று இந்த சேலை தயார் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட 130 நாட்கள் ஆனது. இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு தலைப்பில் 10 குறள்கள் வீதம் 133 தலைப்புகளும் 1330 குறள்களை வடிவமைத்து பார்டரில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தினுடைய தேரோட்டமும், முந்தானையில் ஐயன் வள்ளுவர் அமர்ந்து திருக்குறளை வரைவது போன்றும், 2 பக்கம் தமிழ்தாய் மலர் தூவது போலவும் எழுத்தாணி கையில் வைத்துக் கொண்டு எழுதுவது போலவும் அமைத்து அன்றைய முதல்வர் பாராட்டு பெற்று மத்திய அரசு மூலியமாக எங்கள் குழுவிற்கும் அதை நெய்த லட்சுமி பாலசுப்ரமணியன் என்பவர்களுக்கும் தேசிய விருது கிடைத்தது. இதை தயாரிப்பதற்கு திரு தர்மராஜ் என்பவர் டிசைன் அமைத்து கொடுத்தார். நெசவு நெய்தவர் லட்சுமி பாலசுப்ரமணியம். நான் சங்கத்தின் மேலாளராக இருந்து எங்கள் சங்க பணியாளருடன் இருந்து பணியாற்றி ஒரு குழுவாக இருந்தது இந்த அமைத்து தேசிய விருது பெற்றது பிறந்த சாதனையாகும். அவங்க பெயர்கள் சொல்லுங்க, உங்க குழுவில் இணைந்திருந்தாங்களே அன்றைய அவர்களுடைய பெயர்கள் சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லிட்டு சரிங்களா? இந்த நெசவாளர் கூட்டு சங்கத்தின் மூலியமாக இந்த விருது பெற்றது கைத்தறியில் இது 2வது முறை. ஏற்கனவே நாங்கள் எங்கள் சங்கத்தின் மூலமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சிற்பத்தில் இருந்த ஒரு கோடாலி கருப்பூர் என்ற சிற்பத்தில் இந்த வடிவத்தை எடுத்து 1989ஆம் ஆண்டே நாங்கள் தேசிய விருது பெற்றோம். இது 2வது தேசிய விருதாகும். இது அருமையான ஒரு கைத்தட்டல் கொடுங்கள். 2 தேசிய விருது பெற்று கூட நாம் இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த கைத்தட்டு போதுமா? பத்தாது. நாம் எதற்கு கை தட்ட வேண்டும் என்றால் நாம் இது போன்ற விருதுகள் வாங்க வேண்டும் என்பதற்காக கை தட்டுங்கள். அந்த 1989 விருது வாங்குவது என்பது சினிமா துறையில் சார்ந்தவர்களுக்கு மட்டுமே விருதுகள் கொடுக்கப்பட்டது. ஒரு கைத்தறி நெசவுக்காக முதலில் பெற்ற சங்கம் தமிழ்நாட்டிலே எங்கள் சங்கம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். இதை உருவாக்குவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் கைத்தறி நெசவாளர் சிறுமுகை பகுதியை சேர்ந்த அத்தனை நெசவாளர்களுக்கும் எங்கள் சங்கத்தில் என்னுடன் பணிபுரிந்த பணியாளர் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இருங்க. இந்த விருது பக்கத்துல கொஞ்சம் நல்ல புகைப்படம் எடுங்கள் வாங்க. இன்னைக்கு ஒளிப்பதிவாளர் திரு செந்தில் அவர்கள் தான். வாங்க, நல்ல பக்கத்துல இந்த விருதை ஒரு முறை புகைப்படம் எடுங்கள். ஐயா, இந்த விருது வாங்க பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த ஒரு புதுமையான முயற்சி, அதாவது திருக்குறளை இப்படியும் கையாளலாம், இந்த முறையிலும் திருக்குறள் வெளிவர காரணமாக இருக்கலாம் என்று அந்த சிந்தனை வந்த அத்தனை பேருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள். அதை பாராட்டுக்கள். பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. இதை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த செய்தி வந்து இப்படிப்பட்ட செய்தி வந்து நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும், நிறைய மக்களுக்கு சென்றடைய வேண்டும், காஞ்சி வழியாக ஒன்றை சென்றடைய வேண்டும். ஏன்னா நாம என்ன இது செஞ்சாலுமே, நாம என்ன தொழில் செஞ்சாலுமே உலக பொதுமறை திருக்குறளை ஒரு அடி உயர்த்துகிறோமா என்பதுதான் நாம் பார்க்கணும். ஏதாவது ஒரு வழியில திருக்குறளை நாம் சிறப்பிக்க வேண்டும். இந்த முயற்சி வந்து மிகவும் பாராட்டத்தக்கது, மிகவும் மிகவும் பாராட்டத்தக்கது. இதற்கு பின்னணியாக இருக்கின்ற இந்த உழைப்புக்கும் அந்த சிந்தனைக்கும் நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அப்துல் கலாம் ஐயா அவர்களே, இதை சொல்லுங்க ஐயா, இந்த இதை பற்றி கொடுங்க ஐயா. இந்த இதை பற்றி கொஞ்சம், அதாவது நீங்க இந்த சேலை தயாரித்து தேசிய விருது பெற்ற பிறகு பல கல்லூரிகள், பல தமிழ்ச்சங்கங்கள், இந்தியாவில் அனைத்து இடங்களிலும் இந்த சேலையை வரவழைத்து எங்களுக்கு பாராட்டியது எங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுத்தார்கள். அதற்காக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். உயரபட்சமாக முன்னாள் மதிப்புக்குரிய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இதை நேரில் வரவழைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இதை பற்றி என்னிடம் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்கள் இந்த சேலை தயார் செய்ததை பற்றி மிகவும் ஆச்சரியத்துடன் அதிசயத்துடன் கேட்டு தெரிந்து கொண்டார். என் வாழ்நாளிலே நான் மிகவும் சந்தோஷமான அந்த ஒரு நாள் தான். அருமை அருமை, எல்லாரும் ஒரு கைதறி கொடுங்க. அருமை அருமை. அது மட்டுமல்ல இந்த விருதுகள் போக சிங்கப்பூர் மலேசியா தமிழ்ச்சங்கம் தனிப்பட்ட முறையில் என்னை வரவழைத்து இதை உருவாக்கியதற்காக அவர்களது செலவிலேயே என்னை வரவழைத்து சிங்கப்பூருக்கு வரவழைத்து 7 நாட்கள் சிறப்பு விருந்தினராக என்னை அங்கே அமர வைத்து விருதுகள் கொடுத்து அங்கே பத்திரிகை துறையிலும் டிவியிலும் என்னை பேட்டி எடுக்க வைத்து இந்த திருக்குறளுக்கும் எங்க கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஒரு பெருமை சேர்த்து கொடுத்தார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை அருமை. ஐயா சிறுமுகை செல்வராஜ் ஐயா, நீங்க ஒரு 2-3 இத்தனை விருதுகளும் இத்தனை சிறப்புகளும் இருந்ததை மனமாற வரவேற்று இன்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்து வருவதற்கு எனது அன்பு நண்பர் சிறுமுகை செல்வராஜ், புலவர் சிறுமுகை செல்வராஜ் அவர்கள் இதற்காக மிகவும் சிரமப்பட்டார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு செல்வராஜ் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குழுவின் சார்பாகவும் எங்கள் சங்கத்தின் சிறுமுகை பகுதியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மனித வாழ்வில் முப்பெரும் தூணுங்கிறது அறம் பொருள் இன்பம். அது திருக்குறள் வழியாக நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருவள்ளுவர் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சேலையை பெண்கள் அணியும் சேலையில் இது கொண்டு வருவதுங்கிறது எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயம். அதை இவ்வளவு நுணுக்கமா இவ்வளவு அழகா ஆடம்பரமா இல்லாம எல்லா அறிவுபூர்வமான ஒரு இந்த சேலையை நெய்ததுக்கு உங்க மனமார்ந்த நன்றி. இதுல வாழ்த்து சொல்றதுக்கோ இல்ல நன்றி சொல்றதுக்கோ வார்த்தைகள் இல்ல. குழுமத்தோட எல்லா அனைத்து குழுமங்களுக்குமே மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறார். இந்த நூல் இந்த சேலை நெய்வதற்கு எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? 130 நாள். எத்தனை பேரோட உழைப்பு? இது மொத்தமா எடுத்து ஒரு 10 பேர் 15 பேரோட உழைப்பு இருக்கும். 15 பேர் தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி மட்டும் பாலசுப்ரமணியம், லட்சுமி பாலசுப்ரமணியம் ஐயா, பாலசுப்ரமணியம், லட்சுமி பாலசுப்ரமணியம் ஐயா அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த சிறந்தாழ்ந்த என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுங்க. தர்மராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த டிசைன் ஒரு படம், ஒரு வீடு கட்டுவதா இருந்தாலும் அதுக்கு ஒரு படம் வரைய வேண்டும். அந்த டிசைன் பண்ணதுங்கிறது ஒரு நுணுக்கமான, இது அதிசயமான ஒரு உலகத்திலேயே 7 அதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உலகத்துல ஒரு மிகப்பெரிய அதிசயமா நான் இன்னைக்கு பாக்குறேன். 8வது அதிசயம். நிறைய அதிசயங்கள் இருக்கு, ஆனா அதுல 7வது அதிசயம் தாண்டி 8வது அதிசயம் திருக்குறள் ஒரு சேலையில பெண் கட்டும் சேலையில சாமி சாமிகளும் பெண் சாமிகளும் பெண்களும் கட்டிக்கொள்ளும் ஒரு சாரியில் இந்த திருக்குறள் வந்ததுங்கிறது பெருமைக்குரியதா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியில என்ன பேசுறதுன்னு கூட தெரியாம அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ இந்த இவ்வளவு குறளையும் இவ்வளவு குரட்பாக்களையும் பார்த்த உடனே நமக்கு போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு குரட்பா நினைவுக்கு வரும் இல்லையா? அப்படி எனக்கு இந்த இடத்துல ஒரு குரட்பாவோட நினைவு என்னன்னா, வள்ளுவர் சொல்லுவார் மிக அழகாக, புத்தேல் உலகத்து ஈண்டு பெறல் அரிது ஒப்பிரவு நல்ல பெற அப்படிம்பார். அதாவது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோமோ அதுதான் சொர்க்கம். நாம் நிற்கும் இந்த இடம்
வள்ளுவர் குறட்பா 1300 குறட்பாம் இருக்கும் இடமே நமது சொர்க்கம். அப்படி அருமையான ஒரு பட்டுப்புடவையை நெய்த நமது நெசவாளர் குழுவினர் அவர்களுக்கும் நமது நன்றியும் வாழ்த்துக்களும் நூல்காஞ்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, எங்களுடைய இலக்கிய பேரவையினுடைய அடுத்த விழா நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த விழால நீங்க எங்கள் விழா நடக்கும் மேடையிலே உங்களுடைய இந்த வள்ளுவன் குறட்பாக்கள் அடங்கிய சேலையை நீங்கள் கௌரவப்படுத்துறதுக்கு நாங்க உங்களுக்கு ஒரு விருதுக்கும் ஏற்பாடு பண்றோம். வாருங்கள் அனைவரும் இவருக்கு ஒரு மீண்டும் ஒரு முறை கைதட்டி வாழ்த்து. நன்றி நன்றி நன்றி. ஓடி வர சிந்தை மகிழ்ந்தாடி வர மாநகர வீதி எங்கும் விருந்து, சித்திரை தேரோடி வர சிந்தை மகிழ்ந்தாடி வர மாநகர வீதி எங்கும் விருந்து, சத்தியத்தில் ஊறிவிட சஞ்சலங்கள் தீர்ந்து விட வள்ளுவமே நோய் தீர்க்கும் மருந்து, திருவள்ளுவமே நோய் தீர்க்கும் மருந்து, சித்திரை தேரோடி வர சிந்தை மகிழ்ந்தாடி வர மாநகர வீதி எங்கும் விருந்து, கோவை மாநகர வீதி எங்கும் விருந்து, காவிரிக்கு மேலாண்மை வாரியத்தை அமைத்திட காத்திருக்கிறோம் சாக கிடந்து, காவிரிக்கு மேலாண்மை வாரியத்தை அமைத்திட காத்திருக்கிறோம் சாக கிடந்து, பூவிரியும் சோலை எல்லாம் பாலைவனமாகிவிட கூத்தடிக்கிறோம் மானம் இழந்து, நாம கூத்தடிக்கிறோம் மானம் இழந்து, சித்திரை தேரோடி வர சிந்தை மகிழ்ந்தாடி வர மாநகர வீதி எங்கும் விருந்து, கோவை மாநகர வீதி எங்கும் விருந்து, ஆறு குளம் ஏரி எல்லாம் ஆகாயத்தை நோட்டமிட ஆலவட்டம் போடுதடா பருந்து, ஆறு குளம் ஏரி எல்லாம் ஆகாயத்தை நோட்டமிட ஆலவட்டம் போடுதடா பருந்து, கூறு போட்டு விற்ற நிலம் கோபுரங்களாகிவிட குடிநீரும் போனதெங்கோ மறைந்து, நம்ம குடிநீரும் போனதெங்கோ மறைந்து, சித்திரை தேரோடி வர சிந்தை மகிழ்ந்தாடி வர மாநகர வீதி எங்கும் விருந்து, கோவை மாநகர வீதி எங்கும் விருந்து. இந்த பாடல் நானே எழுதி நானே மெட்டமைச்சு நானே பாடுறேன்.